வணக்கம். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தொழில் செய்யலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், வியாபாரம் செய்வதற்கு நமக்கு யோகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்க வேண்டும். 10ஆம் இடம் பலம் பெற்று விட்டால்தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமையும். அந்த 10ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 10ஆம் இடத்தில் நின்ற கிரகமும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் நின்ற கிரகம் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டுமே நட்பு பகை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்க எந்த பிசினஸ் என்ன தொழில் செய்தாலும் மிக உன்னதமான யோகத்தை பெற முடியும். அதே சமயம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு 10ஆம் இடத்தில் திசை நடக்கும் பொழுது மேற்கொண்டு லாபத்தை அதிக நன்மைகளையும் பெறலாம். இதெல்லாம் எல்லாமே சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம், வியாபாரம் பண்ணக்கூடிய யோகம் இல்லை அப்படின்னா நீங்க தயவு செய்து கொள்முதல் போட்டு வியாபாரம் செய்து நஷ்டப்பட வேண்டாம். நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. ஏமாந்துட்டு கூட்டு போட்டு பண்றாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, யாருக்கு நேரம் சரியில்லையோ, யாருக்கு 10ஆம் இடம் சரியில்லையோ அவர் கூட ரெண்டு சேர்வாங்க. ரெண்டு ஒண்ணு சேர்ந்து கெட்டு போறது. இந்த மாதிரி நிறைய அங்கிட்டு இருக்காங்க. அதனால அவரவர் ஜாதகப்படி தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் பலமாக இருந்தால் சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். அந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் நமக்கு கடவுள் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும் பொழுது நாம் முறையான அந்த தொழில் ஸ்தானத்தை ஆரம்பித்தால் நிறைவான லாபங்களை முழுமையாக பெற முடியும். ஆகவே யார் என்ன தொழில் செய்தால் நல்லா இருக்கும் என்பதை நாம் இப்ப ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். குறிப்பாக முதல் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட மேசம் என்பது முதல் ராசி கட்டத்தில் லக்னப்படியும் ஒரு குழந்தை பிறக்கும் போது மேசத்தில் பிறந்து விட்டால் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் யார் அப்படின்னு எடுத்துக்கங்க, சனி. அந்த 10ஆம் அதிபதி சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெற்று லக்னத்தை பார்க்கும் பொழுது மிக அற்புதமான தொழில் ஸ்தானத்தை அந்த ஜீவன் நடத்தி காமிப்பார். 10ஆம் இடத்தில் நின்ற கிரகமும் பலம் பெற வேண்டும், 10ஆம் அதிபதி சனியும் பலம் பெற வேண்டும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று பலம் பெற்று ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால், ரெண்டு நட்பு கிரகமாக இருந்தால் தொழிலில் வியாபாரத்தில் சாதனைகளை செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய எங்கிட்ட இருக்காங்க. சாதாரணமாக இருந்த நண்பர் நீங்க மிகப்பெரிய அளவுக்கு தொழில் நிறுவனத்தை நடத்தி மிக அதிகமான லாபங்களை பெற்று மற்றவரையும் வாழ வைத்து இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய ஜாதகப்படி யோகம். ராசி கட்டத்தில் எப்படி தொழில் ஸ்தானமும் 10ஆம் இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தொழில் ஸ்தானமும் 10இல் நின்ற கிரகமும் 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்கிறதோ அதுபோல் அம்சத்திலும் பலமாக இருக்க வேண்டும். ராசி அம்சம் என்று ரெண்டு கட்டங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். அந்த ரெண்டு கட்டத்திலுமே தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் அந்தந்த லக்னப்படி பலம் பெற்று இருக்க வேண்டும். அந்த பலம் பெற்ற கிரகம் ஒன்றுக்கொன்று நட்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் உங்கள் தொழில் கடைசி காலம் வரைக்கும் நிற்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த தொழில், அந்த முதலீடுகள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால ஒவ்வொருவருமே அவரவர் ஜாதகப்படி தொழில் ஸ்தானத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, 10ஆம் இடத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, அம்சத்திலையும் 10ஆம் இடத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, 11ஆம் இடத்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகு உங்க தொழில் ஸ்தானத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க எடுத்தவன் கமுத்தோன்னு எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் இதை பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடம் பலம் இருந்தாலும் லாபஸ்தானம் பலகீனமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்க போட்ட கொள்முதல் கைக்கு வராது. யார் அதிகமா நம்பி பண்றீங்களோ அவன் சாப்பிட்டுட்டு போயிடுவான். இதெல்லாம் நடைமுறையில நிறைய இருக்கு. நிறைய பேர் கதறாங்க, சார் 1 கோடி போட்டாங்க சார் பிசினஸ் பண்ணி, அந்த 1 கோடி போன மூளையே தெரியல, 2 வருஷம் காசு காண போச்சுங்க, காண போனதும் இல்லாம கடனும் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? 10ஆம் இடத்தை ஒரு பாவகிரகம் பார்த்து 10ஆம் இடமும் பலகீனமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த கிரகங்கள் உருவாக்கும். ஏன் உருவாக்குதுன்னா, இளமையிலிருந்தே ஒவ்வொரு கிரகங்களும் வரும்பொழுது நீங்க அந்த கிரக வழிபாடுகளை செய்வதில்லை.
செய்யாமல் இருந்தால் உங்களுடைய மத்தியம வயதில் அந்த 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் உங்கள் வழி நடத்தி கூட்டிட்டு போய் பாதிப்புகளை கொடுத்து சிரமங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் தயவு செய்து நீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஆசைப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க ராசி கட்டத்தை பார்க்கும்போது அம்சத்தையும் பார்த்து 2 இடத்துலையும் அந்த 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலம் பெற்று இருந்தால் மட்டும் நீங்க சொந்தமா பிசினஸ் வைங்க. என்ன பிசினஸ் பண்ணலாங்கிறத நான் விளக்கங்களை நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிமுறைப்படுத்தி நீங்க நடத்தி கொண்டு வந்தால் உங்களுடைய யோகங்கள் தடையில்லாமல் கிடைக்கும். ஒரு சிலர் பாருங்க, நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போது கம்ப்ளீட்டா லாக் ஆயிடும். அதுக்கு என்ன காரணம்? அந்த தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் பலம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை ஆரம்பிச்சு கொடுக்கிறாரு. கொடுக்கும் பொழுது ஜாதகப்படி என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய வழிபாடுகளை செய்தால்தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலமடையும். நீங்க நினைக்கிற மாதிரி லாபத்தையும் பெற முடியும். அதை தவிர்த்து நான் ஆரம்பிச்சுட்டே நடந்துட்டு இருக்குது, அருமையா போயிட்டு இருக்குது அப்படின்னு அசால்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் உள்ளாவீங்க. ஏன் அசால்ட்டா இருக்கணும் அப்படின்னா, இதே கிரகம் அம்சத்தில் நவாம்சத்தில் தன்னுடைய பலத்தை இழந்து பகை நேசம் பெற்றிருக்கும். அந்த பகை நேசம் பெறும் பொழுது அந்த ஆதிக்கம் நமக்கு பேச ஆரம்பிக்கும். முற்பகுதி பேசாது, முற்பகுதி ராசி கட்டம் பேசும், நம்மள உரிய யோகத்தை கொடுக்கும். அம்சம் வழி நடத்தி கூட்டிட்டு போகும். கணவன் மனைவி எப்படியோ அதுபோல் அந்த அம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை நாம் வழிபாடுகளை செஞ்சு முறைப்படி நடக்கிற திசைக்குரிய ஆலய வழிபாடுகள் செய்தால்தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் நீங்க நினைக்கிற மாதிரி லாபங்களை பெற முடியும். நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். அதை தவிர்த்து நீங்க அது கவனக்குறைவாக இருந்தாலோ நமக்கு என்ன வந்துட போதும், நல்லா அருமையான போயிட்டு இருக்கோம், நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு, யாருக்கு நம்ம துரோகம் இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு நீங்க நல்லது பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க போன பிறவியில் செய்த பாவங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு பண்ணி அப்படி ஏதாவது கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். சரி பண்ண முடியும் என்கிறது எனது ஆணித்தரமான நம்பிக்கை. ஆகவே ஒவ்வொரு நண்பர்களும் என்ன தொழில் பண்ணலாம், எப்போது ஆரம்பிக்கலாம், நமக்கு எப்ப அந்த யோகம் வரும், இதெல்லாமே நாம் அதை தெரிஞ்ச பிறகு கடைபிடிச்சு வந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி வரும். இல்லை என்றால் கண்டிப்பாக வேதனையையும் சோதனையையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறகுது. அந்த திருமணம் ஆகும்போது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த அப்பா ஸ்தானம் பலம் இல்லாமல் இருந்தால் இந்த குழந்தை பிறந்த பிறகு அப்பாவுக்கு சரியில்லைம்பாங்க. இது தவறான கணக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நிறைய நண்பர்கள் நிறைய குடும்பத்துல ஒரு குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அப்பாவுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா தவறு. உங்களுக்கு என்ன யோகம் இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும், அது எந்த சந்தேகம் வேண்டாம். அதனால மனைவி அமைஞ்சிட்டா மனைவியா ஜாதகப்படி சரியில்லை, குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை ஜாதகப்படி அப்பாவுக்கு சரியில்லைங்கிற தவறான கருத்துக்களை நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா உங்களுக்குன்னு எழுதப்பட்ட எழுத்து கண்டிப்பாக நடக்கும். முறையான வழிபாடுகள் செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர்த்து நாம் மனைவி மூலியமாவோ அல்லது குழந்தை பிறந்தவர் குழந்தை மேலேயோ நாம் பாரத்தை சுமத்துவது, இந்த குழந்தை பிறந்தவர் நல்லா இல்ல, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம் தொழில் சரியில்லைங்கிற தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். அது அந்த மாதிரி ஒரு ஏற்பட்டால் அதுக்கு முழுக்க நீங்க தான் காரணம். இதை மனதில் வைத்து அதெல்லாம் நம்பிக்கையோட நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது 100க்கு 100% அடிக்கலாம். நிச்சயமாக கிடைக்காம போகாது. ஆகவே மற்றவங்க மேல நம்ம குறை சொல்றதை விட நாம் நமது ஜாதகத்தை முழுமையாக நம்ப வேண்டும். 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தையும் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வழிபாடுகளை செய்தால் நிச்சயமாக உங்கள் தொழில் ஸ்தானம் பலப்பெறும். இல்லை எந்த சந்தேகம் யாருக்கு வேண்டாம். ஆகவே ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நீங்க திருமணம் ஆகியிருந்தால் உங்க மனைவி ஜாதகத்தையும் எடுத்துக்கங்க, உங்க குழந்தைங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்ன காரணம்னா கிரக யுத்தங்கள் வரும்பொழுது உங்கள் தொழில் பலகீனப்படும். கிரக சந்திப்பு என்று சொல்வோம், அந்த சந்திப்பு வரும்போது தொழில் பலகீனப்படும். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க.